தாவேக தலைவர் திரு விஜய் அவர்களையும் தமிழக வெற்றி கழகத்தை என்டிஏ கூட்டணிக்குள் அழைப்பதற்கான வரவைப்பதற்கான ஒரு முயற்சியை தான் பாஜக மேற்கொள்றாங்க அப்படின்ற ஒரு பொதுவான கருத்தை முன்வைக்கிறாங்க. மற்றபடி கூட்டணி அமையுமா அமையாதான்றது இப்போ சொல்ல முடியாது. ஏன்னா கொள்கையில் வேறுபாடு உள்ள கட்சிகள் கூட ஒரு பொது நோக்கத்துக்காக ஒரே கூட்டணியில் இருந்திருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு. பாஜகவோட இது மாதிரியான செயல்பாடுகளால திமுகவும் திமுகவை சார்ந்த கூட்டணி கட்சிகளும் தமிழக வெற்றி கழகமும் பாஜகவோட இணைந்துருமா அப்படின்ற ஒரு அச்சம் வந்திருக்கோ. இது அப்போ ஸ்டாலின் அவர்கள் நைட்டோட நைட்டாக போனது அவருடைய பயத்தை காட்டுதா? கள்ளக்குறிச்சிக்கு போனாரா, வேங்கை வயலுக்கு போனாரா? இது அவருடைய பயத்தை காட்டுதுன்னு சொல்லலாமா? அப்போ நம்ம அது சொல்லணும்னா இதுவும் சொல்லணும். அடுத்தது இப்போ திருமாவளவன் ஐயா சொன்னார், காங்கிரஸ் அந்த நோக்கத்தோட அமைக்கணும்னு விரும்புறாங்க. ஆட்சியில இருக்காங்க, அவங்களுடைய வேலையை செய்யறாங்க. காங்கிரஸ் ஆட்சியிலே இல்ல, அவர்களுக்கு திருமாவளவன் எதற்காக அழுத்தம் கொடுக்கிறாரு? அனுபவமிக்க காவல்துறை, அனுபவமிக்க ஆட்சியாளர்கள் அப்படி இருக்கும்போது கூடுதல் பொறுப்பு அவங்களுக்கு தான் இருக்குது. ஒரு இன்சிடென்ட்ஸ் நடக்குதுன்னா, ஏன்னா ட்ரெயின்டு பீப்புள் அவங்க தான். அப்படி இருக்கும்போது நம்ம அவங்கள தானே குற்றம் சொல்ல முடியும். அந்த கரூர் மாவட்டத்தில் இருக்கிற அந்த ஒரு எம்எல்ஏவே சொல்றாரு, அந்த இடமே அவ்வளவு சின்னதுதான், நெருக்கடியான இடம்னு. அப்ப அந்த இடம் எப்படி கொடுக்கப்பட்டது? இப்ப இது வருது. இப்ப செந்தில் பாலாஜி என்னன்னா, அவர் மேல என்ன தவறு சொல்றாங்களோ அதை நான் அந்த மாதிரி செய்யலன்றது சொல்லலாம், தவறு கிடையாது. ஆனா நிர்வாக ரீதியா அவர் தலையிடலாமா? ரவுண்டானா லைட் ஹவுஸ் ரவுண்டானால 7000 பேர் தான் நிக்க முடியும். இப்போ அதிமுக ஆட்சி காலத்தில் எந்த ஆட்சி காலத்துலையும் அங்கொன்று இங்கொன்றுப்பாங்க. இந்த 10 ரூபா வாங்கப்படுது, நீங்கள் சொன்ன மாதிரி ரைட்டு. அப்போது புகார் வந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும். அப்போது அது எப்படின்னா, அந்த கடையை சேர்ந்தவங்க அந்த மாதிரி காசு வாங்குறது தவறு. ஆனால் அந்த கடைக்காரங்களுக்கோ இல்லை ஒரு சூப்பர்வைசருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் அதில் சம்மந்தம் இருக்கும். அவங்க என்ன செய்வாங்க, சில பேர்கிட்ட வாங்குவாங்க, சில பேர்கிட்ட வாங்க மாட்டாங்க. புகார் கொடுத்தீங்கன்னா ஒரு நடவடிக்கை, இதெல்லாம் அந்த காலத்தில் நடக்கும். இதை சென்ட்ரலைஸ் பண்ணது யார்? அப்ப இவரா சிக்கிக்கிற மாதிரி தான் இருக்கும்பொழுது அதற்கு பதில் சொல்லாம அவரும் அப்படித்தானே பண்ணாரு அப்படின்னு அதுதானே வராரு, அதுதானே தவறாகுது. அப்போ நீங்க கடந்த காலத்துல என்ன சொன்னீங்க, அதுதானே ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அந்த செருப்பு வீசுறத பற்றி அது விசாரணை வளையத்துக்குள்ள இருக்கிற விஷயம். யார் வீசினா, எதுக்காக வீசினான்றது அங்க போய் சாட்சிகளா சொல்ல வேண்டிய விஷயம். யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் திரு பொன்வில்சன் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. இப்போ பார்த்தீங்கன்னா கரூர் அசம்பாவிதம் நடந்ததில் இருந்து அந்த அசம்பாவிதத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க மத்தியிலிருந்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகட்டும், எம்பி ஹேமமாலினி அவர்கள் எல்லாரும் பாஜகவை சார்ந்த பலரும் அங்கே பார்வையிடக்கூடிய நிகழ்வுகளை நம்ம பார்க்குறோம். இது குறித்து பேசக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் பலரும் என்ன சொல்றாங்கன்னா, தாவேக தலைவர் திரு விஜய் அவர்களையும் தமிழக வெற்றி கழகத்தை என்டிஏ கூட்டணிக்குள் அழைப்பதற்கான வரவைப்பதற்கான ஒரு முயற்சியை தான் பாஜக மேற்கொள்றாங்க அப்படின்ற ஒரு பொதுவான கருத்தை முன்வைக்கிறாங்க. இந்த கருத்து உண்மைதானா சார்? இல்லை, இது எப்படின்னா, இன்னும் தேர்தலுக்கு ரொம்ப காலம் இருக்குது. அதனால் சீக்கிரத்தில் அதெல்லாம் நடக்குமா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். இன்னொரு பக்கம் அவங்களே சொல்லியிருக்காங்க, அவர் எங்களை கொள்கை கூட்டணி கொள்கை எதிரின்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது எப்படி அவர் எங்களுக்கு அடிமையாக இருப்பார் அப்படின்ற மாதிரியும் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்லியிருக்காரு. இது இயற்கையாக எப்படின்னா, தேசிய கட்சி இந்த மாதிரி ஏதாவது எங்கேயாவது நடக்கும்போது செலக்டடாக என்னென்னா ஒரு குழு அமைச்சு போய் பார்க்குறது இயற்கை, அதோட தான். அந்த மாதிரி காங்கிரஸ் காலத்திலேயே நடந்திருக்குது, இல்லைன்னு சொல்லலை. சில செலக்டட் விஷயத்தில் அதில் அரசியல் ஆதாயம் தேட பார்ப்பாங்கன்னா கண்டிப்பாக அந்த எண்ணமும் இருக்கும், அது இல்லாமல் இருக்காது. பட் என்னென்னா, என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்த்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு தான் சார்பாக ஒரு குழு அமைச்சு போவாங்க. அதுதான். இப்போ நிர்மலா சீதாராமன் அவங்க அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள், அந்த உரிமையில் வராங்க. இப்போ இந்த குழுலையும் ஹேமமாலினி அவர்களை போட்டிருக்காங்கன்னா அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவர், தமிழ் தெரியும் அப்படின்றதுக்காக கூட சேர்த்து போட்டிருக்காங்க ஒரு குழு. மற்றபடி கூட்டணி அமையுமா அமையாதான்றது இப்போ சொல்ல முடியாது. ஏன்னா கொள்கையில் வேறுபாடு உள்ள கட்சிகள் கூட ஒரு பொது நோக்கத்துக்காக ஒரே கூட்டணியில் இருந்திருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ராகுல் காந்தி ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு, ஒரு 15 நிமிஷம் பேசியிருக்காரு. இப்போ அவரும் அந்த கூட்டணிக்குள்ளே கொண்டு வர முயற்சிக்கிறாரா, இல்லைனா அந்த கூட்டணியிலேருந்து பிரிஞ்சு போய் விஜய் கூட கூட்டணி வைக்க முயற்சிக்குதா காங்கிரஸ்ன்னு நம்ம சொல்ல முடியுமா? அதனால் எல்லாருமே என்னென்னா, விஜய் இப்போது அவங்க கட்சி அனுபவம் இல்லாத கட்சி, பாதிக்கப்பட்டிருக்காங்க.
அந்த இழப்புன்றது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, அவங்க கட்சிக்கும் அது ஒரு பழிச்சொல் மாதிரி தானே ஒரு இழப்பு வருது. அப்படி இருக்கும்போது அதில் ஒரு ஆறுதலுக்கோ ஒரு தேர்தலுக்கோ அது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் என்ன தான் நடந்திருக்கும், ஒன்று கட்சி பக்கம் தவறா, இல்லை பொதுமக்கள் பக்கம் தவறா, இல்லைனா இடத்தை தேர்வு செய்தவர்கள் மேலே தப்பா, அப்படி இல்லைனா அவர் காலதாமதானது தப்பா, இல்லைனா நிர்வாக ரீதியாக ஆட்சியாளர்களோ இல்லைனா காவல்துறையோ இதில் வந்து இந்த இடத்த தேர்ந்தெடுத்ததையோ இல்லைனா பாதுகாப்பு கொடுத்ததுலையோ இல்லை குறைபாடுகள் இருக்கிறதா, இதையெல்லாம் தாண்டி ஏதாவது சதி வேலை இருக்குதா அப்படின்ற பார்வையிலையும் அவங்கவுங்க ஆங்கிளில் அவங்கவுங்க பார்ப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி இது கூட்டணிக்கு பெரிய அளவில் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. பட்டு விஜய் கட்சிக்கு வந்து தாவேகாவுக்கு இது வந்து ஒரு அதிர்ச்சியான ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பாஜகவோட இது மாதிரியான செயல்பாடுகளால திமுகவும் திமுகவை சார்ந்த கூட்டணி கட்சிகளும் தமிழக வெற்றி கழகமும் பாஜகவோட இணைந்துருமா அப்படின்ற ஒரு அச்சம் வந்திருக்கோ, இல்ல அவர்களுடைய சதிவேலை ஏதாவது இதுல இருந்தா பாஜக அதை வந்து ஒரு கமிட்டி அமைச்சிருக்காங்க, அதன் மூலமா வெளிக்கொண்டு வந்துருவாங்களோ அப்படின்ற ஒரு அச்சம் எழுந்திருக்கிறதா பேசப்படுது சார். இப்போ திருமாவளவன் அவர்களும் என்ன சொல்றாருன்னா, காங்கிரஸை சார்ந்த ராகுல் காந்தியும் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் இங்க தமிழகம் வரையணும், கரூருக்கு போய் பார்க்கணும், பாஜக மேலிடத்துல இருந்து எப்படி வந்து இந்த விஷயத்தை கையாளுறாங்களோ அது போன்ற ஒரு செயல்பாடுகளை காங்கிரசும் செய்யணும்னு சொல்றாரு. அதை தாண்டி திரு மு க ஸ்டாலின் அவர்களும் பாத்தீங்கன்னா, இப்ப மட்டும் எதற்காக இவங்க வந்து கரூருக்கு விரைகிறாங்க, தேர்தல் என்றதுக்காக வராங்க, இதற்கு முன்னாடி குஜராத் கலவரம் நடக்கும் பொழுதும் சரி, மணிப்பூர் விஷயம் நடக்கும் பொழுதும், அல்லது இந்த கும்பமேளாவில் உயிரிழப்புகள் ஏற்படும் பொழுது அங்க போவாதவங்க கூட இங்க வராங்களே அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. இது அவர்களுடைய பயத்தை காட்டுதா? இது அப்போ ஸ்டாலின் அவர்கள் நைட்டோட நைட்டாக போனது அவருடைய பயத்தை காட்டுச்சா? கள்ளக்குறிச்சிக்கு போனாரா, வேங்கை வயலுக்கு போனாரா, இது அவருடைய பயத்தை காட்டுதுன்னு சொல்லலாமா? அப்போது நம்ம இப்போ அது சொல்லணும்னா இதுவும் சொல்லணும். அடுத்தது இப்போ திருமாவளவன் ஐயா சொன்னார், இப்போ பிஜேபி வந்து ஒரு குழு அமைச்சு பண்ணுறது வந்து அவங்கள கூட்டணியில் சேர்க்கறதுக்கு விஜய் கட்சியை ஐடியா பண்ணுறாங்கன்னு, அதனால் நம்மளும் ஒரு குழு அமைக்கணும்னா நம்மளும் ஒரு குழு அமைச்சு விஜயை சேர்க்கறதுக்கு ஐடியா பண்ணணும்னா அதுதான் கவுண்டரா அவர் சொல்கிறது? அப்போ அந்த மாதிரி தானே வருது. காங்கிரஸும் ஒரு குழு அமைக்கணும், இவங்க இந்த நோக்கத்தோட குழு அமைச்சிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இதே மாதிரி காங்கிரஸும் குழு அமைக்கணும்னா காங்கிரஸும் அந்த நோக்கத்தோட அமைக்கணும்னு விரும்புகிறாங்க. ஆட்சியில் இருக்காங்க, அவங்களுடைய வேலையை செய்கிறாங்க, காங்கிரஸ் ஆட்சியிலே இல்லை, அவர்களுக்கு திருமாவளவன் எதற்காக அழுத்தம் கொடுக்குறாரு? கூட்டணிக்காகத்தானே. அப்போ கூட்டணி தானே. இப்போ காங்கிரஸ் பிரதான எதிர்கட்சி இல்லை அங்கே, அப்போ கூட்டணி உருவாகணும்னா அந்த மாதிரி இருக்கலாம்ல. இல்லை வேறு ஏதாவது எண்ணம் இருக்குதோ, இப்போ இவங்களுக்கு எப்படி எண்ணம் இருக்குதோ அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வந்து அந்த எண்ணம் இருக்கலாம். இப்போ ராகுல் காந்தி ஒரு பக்கம் அழைக்கிறாருன்னா அப்போ அது ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அங்கே திருமாவளவன் அவர்களுக்கும் வாய்ப்பு இருக்குதுல்ல அந்த இடத்துல, அந்த கூட்டணியில். அப்போது அது நோக்கத்தோடு தான் அவர் சொல்கிறாருன்னு நம்ம எடுத்துக்க முடியுமா? இப்போ காங்கிரஸை வர சொல்கிறாருன்னா திமுகலேருந்து போய் விஜய் கூட சேரணும், அப்போ நம்மளுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கும், இங்கே பிஜேபி இருக்கிறதால இங்கே போக முடியல, அப்போ இன்னொரு ஆப்ஷன் இருக்குன்றது கூட அவர் பேசலாம் இல்லையா? நம்ம அப்படியும் சொல்லலாம் இல்லையா? அதனால் என்னென்னா எல்லாருக்குமே வந்து ஒரு எண்ணம் இருக்கும். அது வந்து அரசியல், அது வந்து தேர்தல் கணக்கு தான். அந்த தேர்தல் கணக்கை இப்போ போடுவாங்களான்றது அது ஆதாரம் கிடையாது. இப்போ என்னென்னா அவங்கவுங்க கட்சியை வளர்க்குறதுக்கு இந்த ஒரு இழப்பு, இந்த இழப்பில் நம்ம கரிசனத்தோடு போய் பார்த்து இதில் என்னென்ன தவறு அப்படின்னா, இப்போ ஆளுங்கட்சி என்ன செய்யுது, கூடுதல் தவறு அவங்க சைடு இருக்குது அப்படின்றத நம்ம நிரூபித்தோன்னா நாளைக்கு நம்மளுக்கும் கட்சிக்கு ஒரு செல்வாக்கு கிடைக்கும் அப்படின்றது தான். ஏன்னா இயற்கையாக பார்த்தீங்கன்னா கட்சி மேலே குறை இருக்குமானா இருக்கும். அனுபவம் இல்லாத ஒரு கட்சி, அந்த கட்சி மேலே குறை இருக்கும், பலவீனம் இருக்கும், எல்லாம் இருக்கும். அந்த இழப்பீடுக்கு ஒட்டுமொத்த காரணமாக அந்த கட்சி மேலே பழிய சொல்ல முடியுமானா அப்படி சொல்ல முடியாது. ஏனென்றால் அனுபவமிக்க காவல்துறை, அனுபவமிக்க ஆட்சியாளர்கள் அப்படி இருக்கும்போது கூடுதல் பொறுப்பு அவங்களுக்கு தான் இருக்குது. ஒரு இன்சிடென்ட்ஸ் நடக்குதுன்னா ஏன்னா ட்ரெயின்டு பீப்புள் அவங்க தான். அப்படி இருக்கும்போது நம்ம அவங்கள தானே குற்றம் சொல்ல முடியும். அப்படி அந்த விஷயத்தில் எல்லாருமே வந்து ஈடுபாடோடு பார்க்க தான் பார்ப்பாங்க. அந்த கரூர் அசம்பாவிதம் நடந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா முக்கியமா அதிகப்படியா உச்சரிக்கிற ஒரு பேர் யார் பேர்னு பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்களுடைய பேர் தான். இவரு தற்போது அமைச்சராகவே இல்லை, இருந்தாலும் திமுகவுடைய ஒரு முக்கிய புள்ளியா இவர் தான் பார்க்கப்படுறாரு. எல்லா விழாவிலையும் முன்னிறுத்தி அவர் தான் வைக்கப்படுறாரு. இந்த கரூர் விஷயத்துல நம்ம எடுத்துக்கிட்டாலும் இவர் தான் வந்து செய்தியாளர்களை சந்திக்கிற இந்த விஷயங்கள்லாம் பாக்குறாரு. அப்ப துறை சார்ந்த அமைச்சர்கள் என்ன பண்றாங்க? அரசு அதிகாரிகள் ஒண்ணு பிரஸ் சந்திக்கிறாங்க, இல்லைன்னா செந்தில் பாலாஜி வராரு. அப்ப துறை சார்ந்த அதிகாரிகளும் இதற்கு பொறுப்பேற்க கூடியவர்களும் தமிழக அரசு சார்பா யார் என்னும் கேள்வி வருது. இதையெல்லாம் தாண்டி எதற்காக விசாரணை ஆணையம் வச்சிருக்கீங்க? இப்போ நீங்கள் துறை சார்ந்த அதிகாரிகள், செய்தி தொடர்பாளர்கள், ஐஏஎஸ் அதிகாரிகள், அமைச்சர்கள் இவங்க எல்லாமே பதில் சொல்லிட்டீங்கன்னா
விசாரணை ஆணையம் எதற்கு? அதாவது கட்சி பதில் சொல்லலாம். இப்போ திமுக சார்பாக யார் வேணாலும் பண்ணலாம். ஆனால் ஆட்சியாளர்கள்னால் நீங்கள் தான் விசாரணை கமிஷன் அமைச்சிருக்கீங்க. அப்போ விசாரணை கமிஷன் எந்த டைரெக்ஷனில் போகணுன்றது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமா இல்லையா? நீங்கள் கொடுக்குற பேட்டியெல்லாம், நீங்கள் சொல்கிறது எல்லாமே, நீங்கள் கொடுக்குற ஆதாரம் எல்லாமே விசாரணை கமிஷன் முன்னாடி சமர்ப்பிக்க வேண்டியதெல்லாம் நீங்கள் வந்து பொது வழியில் நீங்கள் சொல்லலாமா? இப்போ செந்தில் பாலாஜி நீங்கள் சொல்கிறீங்க, செந்தில் பாலாஜி அவரே எக்ஸ்போஸ் ஆகுறாரோன்ற ஒரு டவுட் வருது எல்லாருக்கும். ஏனென்றால் நீங்கள் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. செந்தில் பாலாஜி அதிமுக அங்கே கூட்டம் நடத்துனது, அதை பற்றி பேசியிருப்பார் அவர். அந்த வேலுசாமிபுரம் எப்பேற்பட்ட வேலுசாமிபுரம்? மிஞ்சி போனால் 60 அடி இருக்கும். அதில் இந்த சைடு 15 அடி, இந்த சைடு 15 அடி கட் அவுட் வச்சிட்டா மீதி 30 அடி தான் இருக்கும். அந்த 30 அடியில் என்ன பெரிய நீங்கள் கூட்டம் போட்டு கிழிச்சிட்டிங்கன்ற மாதிரி தான் அவர் பேசுவார். பார்த்துருக்கீங்களா அது? அவர் அதுக்கப்புறம் பேசினார். அதிமுக போட்ட கூட்டத்தை பெருமையாக பேசுகிறாங்க, அது என்ன ஒரு 30 அடியில் என்ன பெரிய கூட்டம் போட முடியும்? அந்த கூட்டத்தை போய் பெருமையாக பேசுகிறாங்க. அந்த இடத்த அனுமதி கொடுத்தது யார்? அப்போ இந்த மாதிரி நீங்கள் பேசுகிறதுக்கு பின்னாடி நீங்கள் அப்போது விஜய் கட்சிக்கு அந்த மாதிரி அந்த இடத்த அனுமதி கொடுத்தீங்களா? நீங்களே உங்களுடைய முன்னாள் அமைச்சரே அந்த கரூர் மாவட்டத்தில் இருக்கிற அந்த ஒரு எம்எல்ஏவே சொல்கிறாரு அந்த இடமே அவ்வளோ சின்னது தான், நெருக்கடியான இடம்னு. அப்போ அந்த இடம் எப்படி கொடுக்கப்பட்டது? இப்போ இது வருது. இப்போ செந்தில் பாலாஜி என்னன்னா அவர் மேலே என்ன தவறு சொல்கிறாங்களோ அதை வந்து நான் அந்த மாதிரி செய்யலைன்றது சொல்லலாம், தவறு கிடையாது. ஆனால் நிர்வாக ரீதியாக அவர் தலையிடலாமா? இப்போது ரவுண்டானா வந்து லைட் ஹவுஸ் ரவுண்டானாவில் 7000 பேர் தான் நிற்க முடியும், உழவர் சந்தையில் 5000 பேர் தான் நிற்க முடியும், அதனால இந்த இடம் கொடுக்கப்பட்டதுன்றார. இது அவருக்கு எப்படி சம்பந்தம்? ஒப்புதல் கொடுக்கறது காவல்துறை. அப்போ அந்த காவல்துறை ஒப்புதலில் இவர் சம்பந்தம் இருக்குதா? இவர் எப்படி அதை பேச முடியும்? அப்போ இவராக வந்து மாட்டிக்கிற மாதிரி எதனா ஆகிடுது. அதே மாதிரி அந்த 10 ரூபாய்ன்றது இன்னைக்கு இல்லை, எடப்பாடியார் என்னையிலேருந்தோ சொல்லிட்டு இருக்காரு 10 ரூபாய் செந்தில் பாலாஜின்னு. இல்ல, அதற்கும் தற்போது அவர் ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு. என்னன்னா அதிமுக ஆட்சி காலத்திலயும் பாத்தீங்கன்னா பாட்டிலுக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா தான் வச்சு வித்தாங்க. அப்ப நம்ம 10 ரூபாய் பழனிசாமின்னு அழைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு திரு எடப்பாடி அவர்கள் குறித்தும் கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறார். இப்போ அதுல நான் 2-3 விஷயம் சொல்றேன். இப்போ அதிமுக ஆட்சி காலத்தில் எந்த ஆட்சி காலத்துலையும் அங்கொன்று இங்கொன்றுபாங்க, இந்த 10 ரூபா வாங்கப்படுது நீங்கள் சொன்ன மாதிரி ரைட்டு. அப்போ வந்து புகார் வந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும். அப்போ வந்து அது எப்படின்னா அந்த கடையை சேர்ந்தவங்க அந்த மாதிரி காசு வாங்குறது தவறு. ஆனால் அந்த கடைக்காரங்களுக்கோ இல்லை ஒரு சூப்பர்வைசருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் அதில் சம்மந்தம் இருக்கும். அவங்க என்ன செய்வாங்க, சில பேர்கிட்ட வாங்குவாங்க, சில பேர்கிட்ட வாங்க மாட்டாங்க. புகார் கொடுத்தீங்கன்னா ஒரு நடவடிக்கை, இதெல்லாம் அந்த காலத்தில் நடக்கும். இதை சென்ட்ரலைஸ் பண்ணது யார்? இது ஒரு சென்ட்ரலைஸ் பண்ணி அதை ஒரு சிஸ்டமேட்டிக்காக வாங்குற மாதிரி பண்ணதான்ற ஒரு குற்றச்சாட்டு இவர் மேலே இருக்குதா இல்லையா? அந்த குற்றச்சாட்டு இவர் என்ன சொல்கிறாரு? அதிமுக ஆட்சி காலத்தில் 2016லேருந்து 2021 வரைக்கும் 10 ரூபாய்க்கு கீழே வாங்கினவங்க ஒரு 7500 புகார் வந்து நடவடிக்கை எடுத்திருக்கோம். 10 ரூபாய்க்கு மேலே வாங்கினவங்க ஒரு 8500 புகார் வந்து நடவடிக்கை எடுத்திருக்கோம். 14 கோடி அபராதம் வசூலிச்சிருக்கோம். ஆனால் எங்கள் ஆட்சி காலத்தில் 2021லேருந்து இப்போ 4 வருஷத்தில் 10 ரூபாய்க்கு கீழே வாங்கினவங்க 18,000 புகார், 18,000 பேர் மேலே நடவடிக்கை. அதே மாதிரி 10 ரூபாய்க்கு மேலே வாங்கினவங்க 2300 பேர், 2300 நடவடிக்கை எடுத்துக்கிறோம், மொத்தம் 8 கோடி வசூல் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார்ல. இவர் தான் கடந்த காலத்தில் அந்த மதுவிலக்குத்துறை ஆயத்தீர்வைத்துறை அமைச்சராக இருக்கும்போது பேட்டி கொடுத்தார்ல. அது மாதிரி 10 ரூபா எங்கே வாங்கல, எங்கே வாங்கினாங்க சொல்லுங்கள். நிருபர் நம்மள மாதிரி நிருபர் பேட்டி கேட்கும்போது அவர் தானே சொன்னார் எங்கே வாங்குறாங்க. நீங்கள் மொத்தம் 5000 கடையிலையும் போய் பார்த்த மாதிரி சொல்கிறீங்க. எங்கே வாங்குறாங்க, எங்கே இருக்குது வீடியோ, எந்த கடைக்காரர் சொன்னார்? அப்போ அந்த நிருபரும் கேட்குறாரு, ஐயா நீங்கள் அமைச்சராக எல்லாமே என் கூட பைக்கில் வாங்க நான் காட்டுறேன்னாரு. அந்த மாதிரிலாம் கிடையாதுனார்ல. இப்போ நாங்கள் வாங்கணும்னு ஒத்துக்கிறாரு, நாங்கள் நடவடிக்கை எடுத்தோன்னு ஒத்துக்கிறாரு. அப்போ இவராக வந்து மாட்டுறாரு. அடுத்தது என்னது? இவர் வந்து இலாக்கா அமைச்சர், அதனால் 10 ரூபா செந்தில் பாலாஜின்னு அவர் சொன்னார். இப்போ அவர் முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர், எதிர்கட்சி தலைவர், அவரை 10 ரூபா பழனிசாமின்னு சொன்னால் இவர் என்ன சொல்ல வராரு? என்ன சொல்லாதீங்க, முதலமைச்சரை சொல்லுங்கன்னு சொல்கிறாரா? அப்போ அதுதானே அர்த்தம். என்ன சொல்லாதீங்க, இலாக்கா அமைச்சரை சொல்லாதீங்க, நான் முன்னாள் முதலமைச்சரை சொல்கிற மாதிரி நீங்களும் இன்னாள் முதலமைச்சர் சொல்லுங்கள், 10 ரூபா ஸ்டாலின் சொல்லுங்கன்னு சொல்கிற வராரா? அதுதானே அர்த்தமாகுது. அப்போது தன்னை டிஃபெண்ட் பண்ணும்போது என்ன ஏதுன்னு யோசித்து பேசணும். இவர் தான் போன தடவை சொன்னார் வேலுசாமிபுரம் அந்த இடம் நெருக்கடியான இடம்னு. இவர் தான் சொன்னார் இந்த 10 ரூபா எங்கள் காலத்தில் வாங்கப்படும்போது நாங்கள் வழக்கு போடப்படுது. ஆனால் முன்னாடி இவர் தான் சொன்னார் வாங்கவே இல்லைன்னு சொன்னார். அப்போ இவரா வந்து சிக்கிக்கிற மாதிரி தான் இருக்கும்பொழுது அதற்கு பதில் சொல்லாம அவரும் அப்படித்தானே பண்ணாரு அப்படின்னு அதுதானே வராரு, அதுதானே தவறாகுது. அப்போ நீங்கள் கடந்த காலத்தில் என்ன சொன்னீங்க அதுதானே ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அந்த செருப்பு வீசுறதை பற்றி அது வந்து விசாரணை வளையத்துக்குள்ளே இருக்கிற விஷயம். யார் வீசினா, எதுக்காக வீசினான்றது அங்கே போய் சாட்சிகளாக சொல்ல வேண்டிய விஷயம். இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, இல்லை அவங்க கட்சிக்காரங்களே அதை வீசியிருக்கலாம்.
இதெல்லாம் இந்த மாதிரி ஓவர் எக்ஸாக்டடாக இந்த மாதிரி சொல்லலாமா? சொல்லுங்கள். அதீத கற்பனையில் இந்த மாதிரி சொல்லலாமா? அதுக்கு எதிராக ஆதாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மருத்துவர் திமுக மருத்துவர் மாவட்ட திமுக மருத்துவர் முகாம் தானே அந்த ஆம்புலன்ஸில் ஒட்டி இருந்துச்சு அந்த மருத்துவமனையில். இப்போ அது தவறு தானே? அதற்கு என்ன பதில்? பாட்டிலில் இவர் பேர் இருந்துச்சுல தண்ணி பாட்டில், அதுக்கு என்ன பதில்? இதை இல்லாமல் குற்றவாளி யார்? கொலை குற்றவாளி விஜய், அவர் மேலே அவரை கைது செய்யன்னு மாணவர் சங்கம் சார்பாக எல்லா தமிழ்நாடு முழுக்க போஸ்டர் யார் ஓட்டுனது? அது யார்? அவர் மேலே எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? இப்போ இதெல்லாம் கேள்வி ஆகுமா இல்லையா? இப்போ இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் பார்க்கணுமா இல்லையா? அப்போது அந்த குற்றச்சாட்டு வர காரணம் இருக்குது இல்லை? அப்போது இது மேலே எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? இப்போ 25 பேர் மேலே அவதூறு வழக்கு, யூடியூபர்ஸு எல்லாமே 25 பேர் மேலே அவதூறு வழக்கு, 3 பேரை கைது பண்ணாங்க. இன்றைக்கி ஃபெலிக்ஸை விட்டாங்க. இப்போ என்னென்னா எதற்காக இந்த கைது? அரசாங்கத்தின் மேலே பழி சொல்கிறவங்க, வதந்தி சொல்கிறவங்க, அவதூறு சொல்கிறவங்க தானே. தாவேக்கா மேலேயும் விஜய் மேலேயும் அவதூறு சொன்னவங்க, பழி சொன்னவங்க எத்தனை பேர்? வதந்தி பரப்பினவங்க அவங்கள எத்தனை பேர் கைது பண்ணியிருக்கீங்க? இப்போ 25 பேரில் சொல்லுங்கள். 15 பேர் அரசாங்கத்தின் மேலே வதந்தி பரப்பினாங்க, கைது பண்ணோம். ஒரு 10 பேர் விஜய் மேலே வதந்தி பரப்பினாங்க, கைது பண்ணோன்னு சொல்லலாம்ல. விஜய் மேலே யாருமே வதந்தியே பரப்பலையா? ஐடி விங்லேருந்து தொடங்கி ஒருத்தர் கூட அவந்தி, எல்லாருமே நேர்மையாக இருக்கிறாங்க. விஜய் விஷயத்தில் மட்டும் அரசாங்கத்தின் மேலே மட்டும்தான் பழி சொல்கிறாங்களா? அப்போ நீங்கள் கைது பண்ண 25 பேரில் எத்தனை பேர் விஜய் மேலே பழி சொன்னவங்க? அப்போ ஒரு சார்பாக தானே கைது பண்ணுறீங்க, ஒரு சார்பாக தானே வழக்கு போடுறீங்க. அப்போது இந்த அரசாங்கம் ஜனநாயக அரசாங்கம்னு எப்படி சொல்கிறது? ஒரு சந்தேகம் ஒருத்தர் கிளப்புறாங்கன்னா அந்த சந்தேகத்தை தீர்க்க வேண்டியது உங்கள் கடமை, அவ்வளோதான். இப்போ ஆம்புலன்ஸை பற்றி போடுறாங்களா, ஆம்புலன்ஸில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. அந்த தொண்டர்களும் வரம்பு மீறி நடந்திருக்காங்க. அதே நேரத்தில் சில ஆம்புலன்ஸில் பார்த்தீங்கன்னா தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதிகாரியை, காவல்துறை அதிகாரியே கேட்குறாரு, ஆம்புலன்ஸில் எப்படி தண்ணி பாட்டில் எடுத்துன்னு போகலான்னு. இப்போ இது போல் நடந்தது. சில ஆம்புலன்ஸ் பார்த்தீங்கன்னா நேம் பிளேட்டே இல்லாமல் இருந்தது. இப்போ சில ஆம்புலன்ஸ் உண்மையான ஆம்புலன்ஸு சில தொண்டர்கள் உணர்ச்சி வசப்பட்டு அடிச்சிருக்கிறாங்க, அவங்க மேலே நடவடிக்கை எடுங்க, வேண்டான்னு சொல்ல. ஆனால் இந்த போலியாக ஆம்புலன்ஸ் இருந்தால் அதையும் நடவடிக்கை எடுக்கணும்ல, ரெண்டையும் சீர்தூக்கி பார்க்கணும்ல. அதை நம்ம ஒரு பக்கம் மட்டுமே விசாரணை அமைச்சா, அதற்காகத்தான் இந்த விசாரணை ஆணையத்தோட லிமிட் வெரி லிமிட்டட் தான். அவங்க சில விஷயங்கள் கேட்கலாம், அவ்வளோதான், சம்மன் அனுப்பி கேட்க முடியும் ஒழிய அவங்களால இன்ட்ராகேஷன்லாம், கஸ்டடியல் இன்ட்ராகேஷன் அந்த மாதிரிலாம் வராது. அப்படி இருக்கும்போது அதுக்காகத்தான் இதெல்லாம் தாண்டி மல்டி டைமென்ஷனல் விசாரணை வேணும்னா சிபிஐ என்கொயரி வேணும். அதை தான் எல்லாரும் கேட்குறது, அதை செய்யணும். விஜய் கட்சியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பாடம் தான், அவங்களுக்கு ஒரு படிப்பினை தான், இல்லைன்னு சொல்ல வரல. எதிர்காலத்தில் சரியான வியூகம் அவங்க அமைக்கணும் அப்படின்றது அவங்களுக்கும் இது ஒரு படிப்பினை தான். பரபரப்பான அரசியல் சூழல் குறித்த பல கருத்துக்களை எங்கள் கூட நேரம் ஒதுக்கி பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.